வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 சீட்டர் வாகனமாக தான் இருக்க போகுது. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த 6 ஆர் 7 சீட்டர் வாகனங்களில் இந்த பட்ஜெட் ஓரியன்டாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பேக்டாகவும் இருக்கணும், லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி இருக்கணும், அதே மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு 6 ஆர் 7 சீட்டர்னாவே லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கே தெரியுது, ரெனால்ட்டோட ட்ரைவர் இருக்குது, மாருதியோட எர்டிகா இருக்குது, மாருதி அவங்களோட நெக்ஸ்ட் அவுட்லெட்டில் XL6 விற்பனை செய்கிறாங்க. கியா கேரன்ஸ், கிளாவிஸ், அப்புறம் இதை தாண்டி போனீங்கன்னா ஹிண்டேயோட அல்கசார், இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் வேணும், அதே சமயம் நமக்கு கொஞ்சம் அப் மார்க்கெட் ஸ்டைல்லையும் இருக்கணும், மைலேஜும் கிடைக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம்னா இந்த மாருதியோட XL6ஓட பேஸ் மாடல் சீட்டாக அந்த பொசிஷனில் வந்துச்சு. ஆண்டோர் கிட்டத்தட்ட 14.6 lakhsல துவங்கி உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன்லாம் போகிறப்ப 18.3 lakhs சம்திங்லாம் வருதுங்க. பட் இந்த பேஸ் மாடலான ஜீட்டாவில் ஆட்டோமேட்டிக் கிடைக்குது, சிஎன்ஜி கிடைக்குது, மேனுவலும் கிடைக்குது. ஸோ இதில் சிஎன்ஜிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆன் பார் கிட்டத்தட்ட ஒரு 25 to 27 கிலோமீட்டர் மைலேஜ்லாம் ரியல் டைமில் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த வாகனம் 6 ஆர் 7 சீட்டர் பார்க்குறாங்க, ஒரு பட்ஜெட்குள்ளே பார்க்குறாங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 14.6 to 15 lakhs அரௌண்டில் இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இந்த கார் வேல்யூ ஃபார் மணியாக தான் ஃபீல் ஆகுது. பட் எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த வாகனத்தோட ப்ரோஸ் என்ன, இதோட கான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே போய் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ XL6 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சேஃப்டி ரிலேட்டடாக பேசிடலாம். இங்கே நமக்கு 1200லிருந்து 1225 கிலோகிராம் மேனுவல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். இங்கே 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் தான் கொடுக்குறாங்க, இன்னும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கு மாறலை. 1275 அப்படின்றது சிஎன்ஜி வாகனம் போகிற கவ் வெயிட்டாக இருக்குது. அப்போ ஒரு 75 கிலோ அந்த சிஎன்ஜி போகிறப்போ அடிஷனல் கவ் வெயிட்டாக ஆட் ஆகுது. ஸ்ட்ரக்சரல் ரீதியாக கேட்டிங்கன்னா ஆவரேஜ் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அந்த 6 ஏர்பேக்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்னும் வரலை. 4 ஏர்பேக்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது கூட எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் போகும்போது உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இதெல்லாமே கிடைக்குது. ஸோ சேஃப்டி ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப நீங்கள் சாலிடாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப மோசமாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. பேலன்ஸ்டுன்னு உள்ள பண்ணியிருக்காங்க. இந்த வாகனத்தோட கலர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். மேலும் இந்த வாகனத்தை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் இந்த வாகனம் பார்க்குறீங்க, இல்லை நெக்ஸா ரிலேட்டட் கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான கோட்டில் அவங்க பண்ணி தருவாங்க. சரிங்க, ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட் போயிருக்கா, நல்லா சாலிடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எர்டிகாவோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த XL6, கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அப்போ இன்னும் இது அந்த 4th ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம்லேருந்து 5th ஜென்ரேஷனுக்கு இன்னும் மாறலை. 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்போ இன்னும் பெட்டரான ஒரு சேஃபர் ஜோனில் இந்த வாகனம் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி கியா கரன்ஸ், கிளாவிஸ்லாம் அப் மார்க்கெட்டாக வந்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க சிரோஸ் கிட்டத்தட்ட 5 ஸ்டார் என்கப் வாங்கிடுச்சு. ஸோ கிளாவிஸும் ஒரு 5 ஸ்டார் என்கப் எதிர்பார்க்கப்படுது. அப்படின்றப்ப மாருதி நிறுவனம் அவங்களோட 7 சீட்டரில் ஒரு 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் ரியல் டைமில் அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். XL6ல் நமக்கு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் அந்த K15C சீரிஸ் ஆஃப் என்ஜின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மோட்டார் கூட அந்த டார்க் அசிஸ்டன்ஸும் கிடைக்கும். ஒரு மைல் ஹைப்ரிட் செட்டப் தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அந்த மைல் ஹைப்ரிட் பேட்டரியோட ஸ்பெக்குன்னா அதோட வாரண்ட்டி என்ன, சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இங்கே மாருதி நிறுவனம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டரிஸை இந்த மைல் ஹைப்ரிட் செட்டப்பில் பயன்படுத்திட்டு வராங்க. ஒரு 12 வோல்ட் 3 ஆம்ஸுங்க, அது பார்த்தீங்கன்னா 36 வாட் ஹவரில் இந்த சியாஸ், பழைய சியாஸுங்க, பழைய எஸ்கிராஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வர சியாஸ்லேயும் அதான் வந்துக்கிட்டு இருக்குது. இதுவே நீங்கள் கிராண்ட் வெட்டாரா, XL6, பிரஸா, ஃப்ராங்ஸோட டர்போ இதுலாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 6 ஆம்ஸுங்க, 72 வாட் ஹவர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுலேயே இன்னொரு பேட்டரியும் வச்சிருக்காங்க அவங்க, 12 வோல்ட் 10 ஆம்ஸ் 100 வாட் ஹவர். அது இன்னும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரல. ஸோ இந்த பேட்டரியோட வேலை என்ன அப்படின்னா, ரீஜெனரேஷன் மூலமாக பவரை சேவ் பண்ணி வச்சுட்டு எங்காவது தேவைப்படுற இடத்துல டார்க் அசிஸ்டன்ஸ் அப்படின்றத பண்ணி கொடுக்கும். இது 10 to 20 நியூட்டன் மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. 2.93 bhp வரைக்கும் இது நமக்கு புஷ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ 101.64 bhpயும் 136.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன் ஆஃப் த ஸ்மூத் அண்ட் ரிஃபைன்ட் இன்ஜின் அப்படின்ற மாதிரி 100% இதை சொல்லலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்ஜின் கார்டு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ஜின் கார்டெலாம் எதுவும் கொடுக்கல. லைனஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் மெட்டீரியல்லாம் எதுவும் பயன்படுத்தலை. ரியல் டைம் மைலேஜ்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலில் ஒரு 15 எதிர்பார்க்கலாம், சிஎன்ஜி போகிறப்போ ஒரு 22 எதிர்பார்க்கலாம். நல்லா பொறுமையாக ஓட்டினீங்கன்னா சிஎன்ஜி ஆக்சுவலி 25 கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பார்த்துட்டு மீத விஷயங்களை முடிவு பண்ணலாம்.
ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வைப்ரேஷன் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும்போதும் ஷட் ஆஃப் ஆகும்போதும் வெளியில் தெரிஞ்சது. பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரிஃபைண்டாக வச்சிருக்காங்க. ஆன்ல இருக்கு ஆஃப்ல இருக்கான்னு தெரியல. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் என்ஜின்ஸுங்க. ஸோ அதெல்லாம் குறைகள் இல்லை. லாங் டர்ம் டியூரபிலிட்டி கேட்டிங்கன்னா கம்பல்சரி இதெல்லாம் கேரண்டியாக 3 லட்சம் கிலோமீட்டர் நம்ம ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஜின் தான். 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்டட் தராங்க. ஸ்டாண்டர்டாக 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ஹைப்ரிட் அசிஸ்டன்ட் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த பேட்டரி ஒர்க் ஆகணும்னா இங்கே மெயின் பேட்டரி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும், ப்ராப்பர் வோல்டேஜில் இருக்கணும். அது ஒர்க் ஆகலை, சரியாக வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து பேட்டரி வந்து அந்த பேட்டரி வேலை செய்யாது, டார்க் அசிஸ்டன்ஸ்லாம் வேலை செய்யாது. அந்த விஷயங்களோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அப்படின்லாம் 1 லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர், அந்த பேட்டரி, இதுக்கான வாரண்டி சொல்கிறேன். இது வந்து எதுலையுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் மேனுவலில் உள்ளே இருக்கும். ஸோ அதை சொல்கிறேன். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் என்ஜின் பொறுத்து பேசிட்டோம். பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக தான் அது சர்ஜ் இருக்கும். ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறாங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் புல் பண்ணிடும். ரொம்ப நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அக்ரஸிவான ஒரு பவரை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பொறுமையாக போய் வரதுக்கு ஒரு A பாயிண்ட் டு B பாயிண்ட் போயிட்டு வரதுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. XL6ஓட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு ஏர் டேமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு மினிமம் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. கிரில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டகன் ஷேப்பில் போட்டு குரோம்ஸ் அதிகமாக ப்ளே பண்ணி பெரிதான ஒரு சுசுகி பேட்சிங்கோட முடிச்சிருக்காங்க. டவுன் ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ரொம்ப போரிங் டிசைன் இல்லை, நீட் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பம்பர்ஸோட குவாலிட்டியும் ஃப்ரெஜலாக இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டப்புன்னு அழுத்தினாவே உள்ளே போகிற மாதிரி உடையிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கேட்டிங்கன்னா 180 mm சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நாட் அஃபிஷியலுங்க. தோராயமும் 180 mm இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அஃபிஷியலாக அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலாம் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும். ஹெட்லாம்ப் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா LED ரிஃப்ளெக்டர்ஸில் போயிருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் டைப் தான் போட்டிருக்காங்க, கைண்ட் ஆஃப் DRL மாதிரி எனாக்ட் ஆகிற மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்புங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து LED கன்சோல் தான், பட் ஃபாக் லேம்ப்ஸ் ஹாலஜனில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா LED எனி டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையிலையும் சரி பனிலையும் சரி வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தாது. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தாங்குற மாதிரி தான் போட்டிருக்காங்க இந்த பம்பர்ஸ். XL6ஓட எக்ஸ்டீரியர் டிசைன் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்க வரப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த கிளாடிங்லாம் போட்டு ஒரு அப் மார்க்கெட் ஃபீல் தரத்துக்கு, ஒரு SUV கேரக்டரை வந்து இன்டல்ஸ் பண்ணுறதுக்கு, உள்ளே நுழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல். இந்த கேரக்டர் லைன்ஸாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு ரூஃப் ரை கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் ஃபங்க்ஷனல்ங்க. ஸோ லோடபிள் கிடையாது. அது வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2740 mm இருக்குது. உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டோரோட தட் பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஒரு உணர்வு இருக்குது. நல்ல ஒரு ஹெஃப்ட்லாம் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. சரிங்க, டயர் ப்ரொஃபைல்ஸ் 195/60/16 ப்ரொஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் கட் டிவல் டோன் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசலாம். லைனஸ் அப்படிங்கும்போது செமி கன்சீல்டாக தான் இருக்குது. MRFில் லேண்ட்ரர் போயிருக்காங்க. சரி, இந்த அலாய் வீல்ஸோட டிசைன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அந்த வீல் ஆர்க்கில் ப்ளே பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? மஸ்குலராக எடுத்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. வார்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸோட எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர், எலக்ட்ரானிக்கலி ஃபோல்டபிள் கன்சோலாக தான் இருக்குது. ஒரு பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாவியை பொறுத்த வரைக்கும் லாக், அன்லாக் இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன். எர்டிகா சாவியில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ கலர் இருக்கும், XL6 சாவியில் இங்கே பிளாக் கலர் இருக்கும். டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இல்லை. ரெக்வஸ்ட் சென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட வர பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க. பாசிவ் என்ட்ரிக்கு இது உதவும். விண்டோ ஏரியான்னு பாருங்கள், இந்த செகண்ட் ரோக்கு நல்ல ஒரு பெரிதான நல்ல வைடான ஒரு விண்டோ ஏரியாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேர்ட் ரோக்குமே வந்து நல்ல கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதத்துலையுமே உள்ளே வந்து வெளிச்சம் வந்து குறைவாக இருக்காது, நல்ல ஒரு டிஎல்ஓ கிடைக்கும். ஸோ டிண்டட் கிளாஸ்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி டிண்டட் கிளாஸ் பயன்படுத்திருக்காங்க. யூவிகட் கிளாஸ் அப்படின்றது இந்த ஜீட்டா வேரியண்ட்டில் மிஸ் அவுட் ஆகுது. ஸோ XL6ஓட சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் இதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு மற்ற விஷயங்களை பேசலாம். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது தான், ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து ஷோ ஃபோட்டோடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் பண்ணி தான் அடிச்சுக்க முடியும். கொஞ்சம் ஸ்பாஞ்சியான பிரேக்ஸ் தான் இந்த XL6ல் போட்டிருக்காங்க. எட்டிகளையும் அதே மாதிரி தான் இருக்கும். அக்ரெசிவான ஒரு பைட் இருக்காது. கொஞ்சம் வந்து ஜிஃபோர்ஸ் மினிமலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து முள்ளமாக போய் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். டப்புன்னு அந்த இடத்துல ஸ்பாட் ஆனலாம் நிற்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாடி ரோல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இவ்வளோ லென்த் உள்ள வண்டி பாடி ரோல் கொஞ்சம் வந்து ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் கார்னர்ஸ் பண்ணுறப்போ இல்லை டர்னிங் எடுக்கிறப்போ எவிடென்ட்டாக ஃபீல் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது 120 கிட்ட வரைக்குமே நல்லா இருக்குது, அதில் இல்லாமல் குறைகள் இல்லை. சஸ்பென்ஷனை பற்றி பேசணும்னா ஃப்ரண்ட்டில் மேக்ரோ சிஸ்டத்து, ரெகுலர் டாஷிங்கும் ரெண்டுமே கால் ஸ்ப்ரிங்ஸோட தான் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷனுங்க. எந்த விதத்துலையுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸ்டிஃப் நோட்லாம் ஃபீல் ஆகுது. நல்லா கம்ஃபர்ட் ஜோனில் தான் முடிஞ்ச வரைக்கும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதுவும் ஃபுல்லி லோடெல்லாம் போகிறீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப வந்து அமுந்த மாதிரியும் போகாது, இது மாதிரியுமே ரொம்ப வந்து கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படுற மாதிரியும் இருக்காது. நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப். இங்கே ஹேண்ட்லிங் கேரக்டர் ஃபோக்கஸ்டாக இங்கே இல்லை, கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக. அடுத்து வாங்க ரியர் ப்ரொஃபைல் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். டெய்லம் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கைண்ட் ஆஃப் கன்சோல் மாதிரி போயிருக்காங்க. நல்லா இருக்கு, எனக்கு பர்சனலாக இந்த டெய்லம் பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கன்சோலான்னு கேட்டிங்கன்னா எல்இடி தான், ஓகேங்களா. இது வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ், இந்த இடத்துல ரிவர்ஸ் கைட் லேம்ப் வருது, இதுவுமே வந்து ஹாலஜன். இது வந்து பிரேக் லைட்ஸ்னு இது வந்து எல்இடியில் போட்டிருக்காங்க. இந்த கன்சோலாம் கிட்டத்தட்ட டம்மியாக தான் இருக்குது. ரியரில் இந்த பேஸ் மாடல்லேயே நமக்கு டீஃபகரும் கொடுத்துருக்காங்க, வைப்பரும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாம்பர் அப்படின்றது இங்கே லே பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள் ஷார்ப்ஸ் அண்ட் ஆண்டனா இருக்கும். ரியர் பம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரஷ்டு சில்வர் அந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்காங்க. குவாலிட்டிலாம் டீசெண்டாக இருக்குது. 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. இந்த வாகனத்தில் கேமரா கிடையாது, ரிஃப்ளெக்டர்ஸ் அந்த 2 சைடுமே இருக்கிறது ரிஃப்ளெக்டர்ஸ். பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 280 லிட்டர்ஸுங்க. ஸோ 280 லிட்டர்ஸ் ஃபார் 3 சீட்டர் வாகனம், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் உட்காந்து போனாலும் நமக்கு பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராலி வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா பூட் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப கிராம்டாக இருக்கும். இது பெரிய வண்டி நீங்கள் 7 போனீங்கன்னா கூட அந்த பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப மினிமலாக இருக்கும். இங்கே பூட் ஸ்பேஸ் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் குறைகள் இல்லை. பார்சல்ட்டு அந்த மாதிரி சம்பவங்களும் இல்லைங்க. இந்த சீட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சப்போஸ் வேணாம்னா இதை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டு இந்த ஸ்பேஸையும் நீங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தாராளமான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். XL6 டோர் பேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ரோவில் நமக்கு நல்ல ஒரு பெரிதான ஒரு டோருங்க. உங்களுக்கு 90 டிகிரி ஓப்பனிங்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் ஓப்பன் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஓப்பனாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி என்னோட புரிதல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதரைட் பேடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ரோமில் வந்து இந்த டோர் ஹேண்டல்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் விண்டோஸ் கிடைக்குது பேசிக் மாடல்லையே. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், சின்னதாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இவ்வளோ தான் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும். XL6ல் தேர்ட் ரோ ஸ்பேஸுங்க. இந்த மாதிரி ஒரு 6 சீட்டர் 7 சீட்டர் வாகனம் வரணுமே இந்த தேர்ட் ரோ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த பிராண்ட் என்ஜினியரிங் ரீதியாகவும் கஸ்டமர் சென்ட்ரிக்காகவும் எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த சீட் செகண்ட் ரோ அப்படின்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரண்ட் சீட்ஸ், அதாவது இந்த செகண்ட் ரோ சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது வச்சதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்கள் உட்காடுறேன். அண்டர் தை சப்போர்ட் வந்து சுத்தமாக இல்லை தேர்ட் ரோவில். அது எதிர்பார்க்க முடியாது, கஷ்டம் தான். பட் லெக் ஸ்பேஸ் பாருங்கள் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. நீங்கள் உள்ள காலை வச்சு இப்படி உட்காடுறீங்கனாலும் உங்களுக்கு பாருங்கள் எங்கேயுமே இடிக்காது. ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் எடுத்துக்க முடியும். அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். இது அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இதை எடுத்துக்க முடியுது. ஸோ அது வந்து நமக்கு லாங் ட்ராவலில் பின்னாடி உட்காரங்களுக்கு ஒரு ஆடட் கன்வீனியன்ஸ் கொடுக்கும். பட் அண்டர் தை சப்போர்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் காலை மேபி நீட்டி உட்கார ட்ரை பண்ணிங்கனாலும் சிரமம் தான் அண்டர் தை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஆக்சுவலாக ஹெட்ரூம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதில் ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிக்ளைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. 2 பேர்த்துக்கு ப்ராப்பரான வந்து ஒரு 3.7 சீட் பெல்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட் ரெஸ்ட்டும் ப்ளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் உட்கார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் பாருங்கள் தாராளமாக இருக்குது. 6 அடி இருந்தீங்கனாலும் தலையெல்லாம் மேலே உரையுது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் அந்த ஹைட் ரீதியாக வந்து நல்லாவே இந்த ரூமியாக வந்து ஒரு ப்ளே அப்படின்றது XL6ல் நடந்திருக்கு. தேர்ட் ரோக்கு இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏசி ஆக்சுவலாக டெடிக்கேட்டடாக கிடையாதுங்க இங்கே தேர்ட் ரோக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு கப் ஹோல்டரும் இருக்குது. லம்பா இருக்குது, ஷோல்டர் இருக்குது, என்ஹான்ஸ்மெண்ட்லாம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. செகண்ட் ரோ தேர்ட் ரோ 2 பேர்த்துக்கும் சேர்த்து இங்கே வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜனில் ரீடிங் லேம்ப்ஸ், கேபின் லேம்ப்ஸ் அப்படின்றது கிடைக்குது. XL6ல் செகண்ட் ரோ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஏறுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக ஏறி உள்ளே உட்கார முடியுது. கேப்டன் சீட்ஸ் வேறு செகண்ட் ரோக்கு சாத்திக்கலாம். சாத்துறப்போ ஒரு நல்ல ஃபீல் தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். நம்மளால் எவ்வளோ வேணுமோ நம்மளோட பொசிஷனுக்கு மாதிரி ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ணுறீங்களோ தேர்ட் ரோல் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்றது கிராம்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஒரு ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் லெதரைட் கம் ஃபேப்ரிக் அப்படி தான் போயிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் நீங்கள் எங்கேயுமே வந்து லெக் ரூம் நீரும் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்ரூம் பற்றி பேசிடுறேன். நல்ல ஒரு டால் பை ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறதுனால அந்த ஹெட்ரூம் பற்றி ஒரு கவலைகளே இல்லைங்க. 2 பேர்த்துக்கும் வந்து ப்ராப்பரான அந்த கேப்டன் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3.8 சீட் பெல்ட்ஸ் அப்படின்றத ப்ளே பண்ணிட்டாங்க. ஏசி வென்ஸ் அப்படின்றது நீங்கள் எர்டிகாவில் பார்க்குற மாதிரி தாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தால் த்ரோ கிடைக்குது. பட் தேர்ட் ரோக்கும் நல்ல ஒரு த்ரோ இருக்குது ஏசியில். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 ஸ்பீட்ஸில் வச்சுருக்காங்க. இந்த ஏசியோட சக்ஷன் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏசிலேருந்து தான் இழுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டெம்பரேச்சர் பெட்டர் பண்ணி கொடுக்குது. லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ தாராளமாக இருக்குது அப்படின்னு. இங்கே ஒரு மேகசின் ஹோல்டரும் கிடைக்குது. சீட் பாக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், காலை நீட்டி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் மடக்கி வைக்கிறப்போ வந்து இன்அடிக்குவேட்டாக ஃபீல் ஆகும். பட் மேனேஜபிள் தான், எந்த விதத்துலையுமே குறையா இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட் போஸ்டரில் தான் இந்த கேப்டன் சீட்ஸ்லாம் நல்லா உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியில் டைப் ஏவோ டைப் சியோ கொடுத்துருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஃபைன், இதெல்லாம் ஆடுது. கீழே சம்பு பாருங்கள், ரொம்ப மினிமலுங்க. ஸோ இந்த வாகனத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து 3 பேர் உட்கார போகிறதில்ல, 2 அடல்ட் உட்கார போகிறோம். ஸோ எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் க்ளீன் அண்ட் கம்ஃபர்ட் உட்காந்துட்டு போகலாம். டேஷ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனான ஒரு தீம்ங்க.
உங்களுக்கு கம்ப்ளீட்லி பிளாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுடன் பேனல் மாதிரி லுக் லைக்கில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரஷ்டு கன் மெட்டல் கிரேயில் வந்து ஒரு டோன் நடந்திருக்கு. ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் இந்த மாதிரி பேனல்ஸில் கொஞ்சம் ரேட்டல் நாய்ஸ் வரும் குழியில் விடுறப்ப மட்டும். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சூதானமாக வச்சுக்கோங்க, கையோடு வந்துடும் ஒரு சில டைம். பட் பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப மோசமில் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஜைலாலாம் இல்லை, நல்லா இருக்குது. யூட்டிலிட்டிக்காக க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மினிமல் க்ளவ் பாக்ஸ் தாங்க. இது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஆட்டோ டிமிங் இந்த ஜீட்டா வேரியண்ட்டில் கிடைக்கல. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கிடைக்குதுங்க. ஹாலஜனில் 2 கேபின் லேம்ப் சொல்லியிருக்கிறது இங்கே மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வேனிட்டி மிரர் கிடைக்குதா சன்வைசர்ஸ்னு கேட்டிங்கன்னா இல்லை, டிரைவருக்கு டிக்கெட் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது பேசஞ்சருக்கு. ஆம்ரெஸ்ட் வந்து மூவலாக இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நெக்னஸ் வச்சுக்கிறாங்கன்னா ஸ்பேஸிங் இருக்குது ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே. ஓகே, கியர்னாஸ் பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாக உங்களுக்கு மாருதி நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய இந்த க்ரோம் ஃபினிஷோட தான் போட்டிருக்காங்க ஜீட்டா வேரியண்ட்டில், அந்த பேஸ் வேரியண்ட்டில். ஃப்ரண்ட்டில் நமக்கு கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து மாருதி மற்ற அவங்களோட கார்களிலும் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் ட்ராவலுக்கு ரொம்பவே உதவி கொடுக்கும். ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பியில் டைப் பி அப்படின்றது போயிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றது கிடைக்கவில்லை. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச்சில் போட்டிருக்காங்க. அது வந்து ஹேவன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். உங்களுக்கு 2016 அப்புறம் வந்த பலினோங்க, அதாவது அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பலினோ வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு மைனர் ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சுல்லைங்க, அதில் ஆட் பண்ணாங்க இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் ஆக்சுவலாக வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் டியூன் பண்ணுறதுனா சூப்பராக பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் இருங்க, பேஸ்மெண்ட் ட்ரிபிள் ஈக்குவலைசர் ப்ரெஸ்மெண்ட்டில் கஸ்டம் போகிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களால் டியூன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற கிளாரினை விட இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஹெட்யூரேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே தான், ஒயர்லெஸ் கிடையாது. ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட் கேட்டலாம். கூட துணை இல்லை. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகேங்க, ரொம்ப வந்து சிறப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரிவர்ஸ் கேமரா இந்த வேரியண்ட்டில் கிடைக்கல. நீங்கள் வேணும்னா ஒரு 5800 to 6000 ருபீஸ் வரும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வேரியண்ட்டில். ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் வச்சுக்கோங்களேன். இந்த கன்சோலும் வந்து ஸ்டீல் இந்த ஓல்ட் ஸ்கூல் மாருதி எஸ்கிராஸ்லாம் இருந்தது அது மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் அப்டேட் பண்ணலை மியூச்சனுக்கு. த்ரோ பொறுத்த வரைக்கும் ஆட்டோவில் வைக்கிறேன். நல்லாவே இருக்குங்க, அதிலலாம் குறை சொல்ல முடியல. எம்ஐடி கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர்டு ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளூ தீமில் தான் போயிருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதில் ப்ளே ஆகுது. அனலாகில் ஸ்பீடோமீட்டர் அண்ட் டெக்கோமீட்டர் இருக்குது. பாருங்கள், சென்டரில் வந்து அந்த டிஎஃப்டி ஸ்க்ரீனில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸ்டியரிங்கில் நமக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் ப்ளே ஆகிருக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சஸ்லாம் இந்த இடத்துல கீழே லேஅவுட் பண்ணியிருக்காங்க. ஜீட்டா வேரியண்ட் இந்த XL6 பேஸ் வேரியண்ட்டில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுமே கிடைக்குது. சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டரும் கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்லி இது ரொம்பவே உதவி கொடுக்குங்க. ஸ்டியரிங்கில் நமக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டாக தான் இருக்க போது. 3 ஸ்போக் ஸ்டியரிங், லெதர் வாப்பிங்லாம் கிடைக்கலங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புஷ் பட்டன் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஐடல் ஸ்டார்ட்ஸுக்கான ஸ்விட்ச், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச், ஹெட்லாம்ப் லெவலர், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல லேஅவுட் பண்ணியிருக்காங்க. கீழே ப்ராப்பரான நமக்கு ஒரு டெட் பெடல் கிடைக்குது. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேஸிங்கும் கன்வீனியன்ட்டாக இருப்பதால் லாங் ட்ராவலில் நமக்கு தொந்தரவாக இருக்காது. இங்கே ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர்லையும் ரியர் டோர்லையும் சேர்ந்து, செகண்ட் டோர்லையும் சேர்ந்து மொத்தம் 4 ஸ்பீக்கருங்க. ஃபீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர்ஸில் இந்த இடத்துல கார்னர்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க 2 ஃபீட்டர், மொத்தம் 4 ஸ்பீக்கர் 2 ஃபீட்டர். டோர் பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டோரில் வந்து ஒரு கன்மெட்டல் கிரேயில் ஒரு இன்சர்ட், அதுக்கப்புறம் ஒரு வுட் பேனல் லுக் லைக்கில் ஒரு இன்சர்ட் 2 ப்ளே பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து க்ரோமில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பேடிங். எல்லா விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் கேட்டிங்கன்னா இல்லை, டிரைவர்ஸ் விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூவருக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே ப்ளே ஆகிருக்கு. கீழே இந்த இடத்துல வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸிங் கிடைக்குது. வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி அந்த டேஷ் கேம் பற்றியும் பேசிடலாம். நமக்கு வந்து ஃப்ளீட் ட்ராக் டேஷ் கேம் அவங்களோட நம்ம கொலாப் பண்ணி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டேஷ் கேம் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஆக்சசரிஸில் அப்படின்னா, அந்த டேஷ் கேமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ளீட் ட்ராக்குன்னு இல்லை, மற்ற பிராண்ட்ஸோட டேஷ் கேம், அதாவது வந்து நீங்கள் ஃப்ளீட் ட்ராக் அஃபோர்ட் பண்ண முடியல, இல்லை எனக்கு வேறு பிராண்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும்
தயவு செஞ்சு இந்த டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்க்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு அக்சசரி. நான் பர்சனலாக ஃப்ளீட் ட்ராக் பண்ணிட்டு டேஷ் கேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 5 months ப்ளஸ். உங்களுக்கு 4Kல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெக்கார்டிங் இருக்குது, ரியரில் வந்து 2K வரைக்குமே போட்டிருக்காங்க. அது கூட உங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப் இன்ஸ்டலேஷன் அவங்க பண்ணி தராங்க. ஸோ ஒரு ரெப்யூட்டடான பிராண்ட், நம்ம ஒரு பிராண்ட் அப்படின்றனால நம்ம சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சீட்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த இடமெல்லாம் லெதர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் போட்டிருக்காங்க. அண்டர் தே சப்போர்ட் அப்படின்றது காலை வைக்கிறப்ப, ஆக்சல் வைக்கிறப்ப கரெக்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மடக்கி வச்சு கன்வீனியண்ட்டாக பேசஞ்சர் ஒரு மனப்பான்மையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்குன்னு தோணும். சீட் ஹைட் அட்ஜஸ்டருமே கிடைக்குது. அப்ஹோல்ஸ்டரோட உடையமைப்பு உண்மையிலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ முதுகுக்கு சப்போர்ட் எப்படி இருக்குது, லம்பார் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்கார்றப்போ ஆப்டிமலாக கொடுத்துருக்காங்க. ஷோல்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்டாக ரைட் போகிறப்போ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஹை ஸ்பீட்ஸில். போனட்டோட விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே தெரியுதுங்க. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஏன்னா பேசிக் மாடலே உங்களுக்கு சீட் அட்ஜஸ்ட் இருக்குது, நல்லா ஹைட் உட்காந்து உங்களால் ட்ராவல் பண்ண முடியும், நல்லா ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். பிளைண்ட் ஸ்பாட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த IRVM ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பும்போது ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்குது. ஸோ இந்த XL6 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பட்ஜெட்குள்ளே ஒரு 6 or 7 சீட்டர் பார்க்குறீங்க, கொஞ்சம் ஒரு அப் மார்க்கெட் ஃபீல்டில் ரிலையபிலிட்டி ஓட உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் குறைவா ஒரு ரீசனபிளான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியோட ஒரு பெட்ரோல் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு பிக்காக இருக்கலாம். செக் அவுட் பண்ணி பாருங்கள். 14.5 to 14.7 lakhs அப்படின்றது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் இந்த பேக்கேஜிங்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சீட்டரில். கம்ஃபர்ட் லெவலும் பார்க்கும்போது உங்களுக்கு 3 ரோலையுமே வந்து ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது, ரொம்ப கிராம்டாலாம் இல்லை. என்னன்னா அந்த குவாலிட்டி லெவல்ஸில் கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணலாம். மாறுதி நிறுவனம் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் வாரண்டி. எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 6 வருஷம் 1,60,000. சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,500லேருந்து ஒரு 6,000 ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி வரலாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சேஷன் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.